ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பேச வரோம்னா எதுவும் ஐடியா கெஸ் பண்ணி எதை பற்றி பேச போகிறோம்னா அதான் சொல்லு, எதை பற்றி, எதுக்கு இந்த வீடியோ? எதுக்கு இந்த வீடியோனா ரீசெண்டாக நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். ஓ ஆமால. ஞாபகம் இருக்கா? ஒரு படம் வந்துச்சு, எனக்கு நான் மறந்துட்டேன். ஒரு நண்பகல் நேரம் நினைக்கிறேன். வட்ட என் படத்தோட டைட்டில் சொல்றதுக்கு படுற பாடு இருக்குல்ல, அது வந்து பார்க்கவே நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் வாயில வரல, அதனால கொஞ்சம் யாருக்குமே வராது. கொஞ்சம் கோச்சிக்காத. ஆக்சுவலாக என்னன்னா நிறைய பேருக்கு படம் புரியலன்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம ஒரு படம் பண்ணியிருந்தோம், அதுக்கு வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் எல்லோரும் பார்த்தவங்க ஃபுல்லாக நல்லா இருக்குது, புரிஞ்சவங்க ஃபுல்லாமே நல்லா இருக்கு. ஏஜ் ஆனவங்க பர்சன்ஸ் நல்லா பார்த்து நல்லா இது பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நம்ம ஏஜில் இருக்கவங்களுக்கு அப்புறம் சின்ன பசங்களுக்கு சிலருக்கு ஏன் புரியல தெரில. எல்லாரும் நான் எவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரின்னு தலையாட்டுறாங்க. அவங்களுக்கு புரியுதா இல்லைன்னு சுத்தமாக தெரில. ரைட் பண்ணது நீ தான், உனக்கு தான் தெரியும். ஆனால் என்ன ஏதுன்னு நீ சொல்லிடு மக்களே. எனக்கு வந்து இப்படி வீடியோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன நீங்க வந்த? ஆனால் எனக்கே ஏன் இப்படி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் வந்துட்டு சொன்னேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற படத்துக்கு ரெஸ்பான்ஸே வராமல் அப்படியே மஞ்சுன்னு போன மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து சில இது பண்ணுவோம், ரொம்ப ஏதோ சிம்பிளாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுவோம், அதுக்கு மேபி நல்ல ரெஸ்பான்ஸ் வரலாம். அதுக்கு ஆஃப்டர் ஹவர்ஸ் வந்து அது வந்து சும்மா இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ளேயே பண்ணுது. அது வந்து நிறைய பேர் யாரும் எனக்கு வாய்ஸ் மெசேஜெலாம் அனுப்புனாங்க. எனக்கு எப்பயுமே படத்துக்கு என் ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூவுக்கு டைப் பண்ணி எதாவது அனுப்புவாங்க, சூப்பராக. வாய்ஸ் மெசேஜாக பேசி யாரும் அனுப்ப மாட்டாங்க. பட்டு போன படத்துக்கு வந்து பயங்கரமாக தெரியாதவங்களாம், ஃப்ரெண்டோட அம்மா அவங்களாம் வந்து வாய்ஸ் மெசேஜெலாம் அனுப்பி எனக்கு வந்துச்சு. எப்படி இப்போ இந்த படம் எப்படி வியூஸ் போயிருக்கோம், 400 சில்லற போயிருக்கோம், அதே மாதிரி தான் ஆஃப்டர் ஹவர்ஸும் போச்சு. ஆனால் ஏன் இந்த படம் ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டே இல்லை. இப்போ ஏதாவது நான் போட்டேன் அப்படின்ற ஃபீலை எனக்கே வரல. எப்பவுமே ஏதாவது மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வரணும்னு சொல்லலை. எனக்கு பிடிக்கல, இது நீ அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறது கூட எனக்கு வரவே இல்லை. ஒரு இதுவே வரலையா, அதனால தான் எனக்கு என்னடா அப்படின்னு உட்காந்துட்டேன். நான் வந்து இந்த படத்தை ஷேர் பண்ண மாதிரி எந்த படமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது. நான் ஸ்டேட்டஸ் போடுவேன், நம்ம பசங்களுக்கு படத்துக்குள்ளே இருக்க பசங்களுக்கு அனுப்புவேன், உனக்கு எப்பயும் அனுப்புவேன் எந்த படமும். அதை தாண்டி எனக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஆள் தான். மியூஸெல்லாம் நான் மியூசிக் பண்ணி கொடுப்பேன். அவங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறதுக்காக அனுப்புவேனே தவிர மற்ற யாருக்கு பெருசாக ஷேர் பண்ண மாட்டேன். இந்த படம் எனக்கு எவனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம், எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்துட்டேன். திரும்ப வேறு ஸ்டேட்டஸ் போடு அப்படிலாம் போடவே மாட்டேன். இதுக்காக இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தனியாக ஆட் பண்ணி இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு, இப்போயும் பாருங்க. அப்போனா நான் தமிழ் ஃபேன்ஸு பார்ப்பாங்கன்றதுக்காக, இது ஃப்ரெண்ட்ஸு பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக பண்ணேன். எப்படி பார்த்தாலும் அந்த 400 ஜோன்லேயே நிற்கிது. கீழே கமெண்ட்டாவது கொஞ்சம் என்கேஜ் வரும்னா அதுவும் வரல. இப்போ ஒரு 400 பேர் பார்க்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது இன்ட்ராக்டாக இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து 10 கமெண்ட்டு கூட இல்லை, அந்த 10 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சா. ஸோ நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, அவங்க வந்து படம் சூப்பராக இருக்குன்னாங்க. எனக்கு எந்த குறையும் தெரியல, எனக்கு சுவாரஸ்யமாக போச்சு, ட்விஸ்ட்டும் எனக்கு ஒர்க் ஆச்சு. மேபி வந்து நீ ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ஜேர்னருக்கான, அதாவது இப்படி ஒரு என்ன சொல்கிறது, மைண்ட் ட்விஸ்டிங்காக மைண்ட் பெண்டிங்கான ஜேர்னர் ஒன்று இருக்குல்ல, குழப்பி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு ஜேர்னர், மைண்ட் பெண்டிங் மைண்ட் ட்விஸ்டிங் அந்த மாதிரியான ஜேர்னர். இந்த படமே வந்து ஒரு டைம் அனாமலி பற்றி பேசுகிற படம்னால, டைமுன்றதே நார்மலாக வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப குழப்பக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ அதை எடுத்து பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் பிடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படம் இன்னும் போய் சேராமல் இருந்திருக்கலாம். மேபி நான் பார்த்த 400 பேரில் எல்லாம் வேறு விதமான ஆடியன்ஸாக இருக்கலாம். இப்போ நான் இப்போ பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிச்சு. இந்த மாதிரி என்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த படம் போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அப்போ நம்ம அந்த மாதிரி ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு இதை பார்த்து அதுக்கு கொஞ்சம் வியூஸ் ஏறினா கூட போதும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன். ஸோ இது வந்து நான் படத்தை டீகோட் பண்ணுறேன், ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதெல்லாம் தாண்டி அந்த வீடியோவுக்கு எனக்கு வியூஸ் வரணும், அதுக்காக நான் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து இப்படி வீடியோ பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு மூடு மாதிரி நான் டெலிட் பண்ணாலும் பண்ணிடுவேன், வீடியோவை போட்டுட்டு ப்ரைவேட்டில் போட்டாலும் போட்டுருவேன். ஆனால் வந்து மெயின் இன்டென்ஷனாக அந்த வீடியோவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணுன்றது தான் இந்த வீடியோக்கான இன்டென்ஷன். ஓப்பனாக சொன்னால் கதை சொல்கிறப்ப எனக்கு புரியல.
அதுக்கப்புறம் வந்து நம்ம போக ஷூட் போக அந்த டயத்துல எனக்கு கதையே புரிய ஆரம்பிச்சு. நான் எப்படி சொல்றது? ஆனா புரிஞ்சிருச்சு. எனக்கு மேத்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது. சொல்றப்ப எனக்கு புரியலங்க. விஷுவலா பார்க்குறப்பயும், இவர் விஷுவலா சொல்றப்ப வந்து எனக்கே புரிஞ்சுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு அந்த படத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ டவுட் இருக்கவங்க இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு போய் திரும்பவும் படத்தை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக புரியும். உங்களுக்கு நேரம் இருக்கு, இன்னொன்று பார்க்கலாம். நீங்கள் படம் பார்க்கலன்னா, படம் பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக படத்தை பார்த்துட்டு இங்கே வாங்க, சரியா? சரி மச்சான், நீ வந்து எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட. இப்போ வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜஸ் வந்துச்சு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் இருக்க ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அது என்னன்னு சொல்கிறியா? இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி 10 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தா இந்த வீடியோவே வந்திருக்காது, நான் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருப்பேன். முதல் கேள்வி ஒன்று, என்ன கான்செப்ட்னு கேட்குறாங்க. படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, ஆனால் என்ன அப்படின்னு கேட்குற ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து டைம் அனாமலி பற்றி நான் ஒரு டைம் ட்ராவல்லாம் பற்றி, இது வந்து டார்க்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு மச்சான். நம்ம படத்துலேயே வந்து நான் கிரெடிட்ஸ் போட்டிருக்கேன், ஃபில்மோகிராஃபியில் டார்க் டிவி சீரிஸ்னு. அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, அது ஜெர்மன் வெப் சீரிஸ். அது வந்து கேள்விப்பட்டிருப்பேன், ஃபேமஸானது தான். அதில் வந்து இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் வரும். அதோட அந்த டைம் ட்ராவல், அந்த மாதிரியான டைம் ட்ராவல் எடுத்து நம்ம கான்செப்டாக ஒன்று பண்ணி பண்ணதான் இந்த படம். அதில் புரியாததுக்கு ஒன்றுமே இல்லை மச்சான். இது வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நியூ கான்செப்ட், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது அந்த நியூ ட்ரை அந்த மாதிரி இது இருக்குது, ஓகே. பட் இது உண்மையிலே நியூ ட்ரை கிடையாது சார். இது வந்து ரொம்ப புது கான்செப்ட்லாம் கிடையாது. டைம் ட்ராவலுங்கிறது வந்து ஆதி காலத்துலேருந்தே எல்லாருக்குமே இருந்திருக்கு. டைமுங்கிறது வந்து டைம் மேலே வந்து எல்லா கிரியேட்டிவ் பர்சனுக்கும், ரைட்டர்ஸ்க்கு, நாவல் ரைட்டர்ஸ்க்கு எப்போவுமே டைம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு விளையாடணும்னு எப்பயுமே அந்த ஐடியா இருந்திருக்கு. ஏதோ ஒரு புத்தர் கதையா எதுவும் தெரியல, அந்த மாதிரியான ஒரு புக்கில் வந்து எப்படி வரும்னா, ஒருத்தன் வந்து கடலுக்கு அடியில் போய் இது பண்ணிவிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவனுக்கு டாஸ்க் இருக்கும். அவன் ரொம்ப கடலுக்கு அடியில் போய் அதை கஷ்டப்பட்டு இது பண்ணி நீந்தி எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து பார்த்தா உலகத்தில் 500 வருஷம் ஓடி இருக்கும். அந்த மாதிரி அப்போ இருந்தே வந்து டைம்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரைட்டருக்கு இருந்திருக்கு. டைம் வேற மாதிரி மாறுது, ஃப்யூச்சருக்கு போகிறாங்க, பாஸ்ட்டுக்கு போகிறாங்கன்றதெல்லாம் வந்து வந்திருக்கு. இது வந்து பேசிக் டைம் ட்ராவல். ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் டைம் ட்ராவல்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக் டு த ஃபியூச்சர் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். ரொம்ப படம் வந்து புரியாத மாதிரிலாம் இருக்காது, டேரெக்டாக புரியும், காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல அந்த மாதிரியான படம். அது வந்து பேசிக்கான டைம் ட்ராவல், ஒரு மிஷினை வச்சு பாசிட்டிவ் இது போகிறாங்க அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இப்போ இந்த இன்டர்நெட் நாளையில் வர்ற மாதிரி டைம் ட்ராவலும் அதே மாதிரி டைம் ட்ராவல் தான். நீ வந்து இருக்க ஒரு மிஷினை வச்சு இப்போ பின்னாடியோ முன்னாடியோ போகிறோம். முன்னாடி போனேன்னா ஃப்யூச்சரில் உன்னைய பார்ப்பேன், பின்னாடி போனேன்னா பாஸ்ட்டில் உன்னைய பார்ப்பேன். இது வந்து பேசிக்கான கான்செப்ட். இது வந்து டைம் ட்ராவல். இன்னொரு வகையான டைம் ட்ராவல் 24 படத்தில் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, பாஸ்ட்டுக்கு போய் அவனே பார்க்க மாட்டான். இப்போ நான் ஆகாஷ் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறேன்னா, இந்த வருஷம் நான் ஆகாஷ் சின்ன வயசு வருஷம் நான் ஆகாஷ் பார்க்க மாட்டான். 24 வகையாக டைம் ட்ராவல் பண்ணான். நான் டைரெக்டாக லிட்டரலாக மாறிடுவேன். ரிவர்ஸில் போய் டைம் எனக்கு ரிவர்ஸில் போயிடும். பாஸ்ட்டுக்கு போகிறேன்னா போய் நானே வந்து சின்ன பையனாக மாறிடுவேன். வீடியோ கேம் மாதிரி. வீடியோ கேம்ல வந்து ஒரு விஷயம் வந்து நடக்காம போச்சுன்னா திரும்ப அடுத்த ரீஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுவோம்னா அந்த மாதிரி 24ஓட டைம் ட்ராவல். அதுல வந்து என்னோட வருஷம் என்ன நானே பார்க்க மாட்டேன், நான் மாறுவேன். கிட்டத்தட்ட என்ட்ரோபின்ற கான்செப்ட் மாதிரி, ரிவர்ஸ் என்ட்ரோபி மாதிரி, டெனட் மாதிரி தான். ஆனால் டெனட் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட். அது 4-5 பேர்லாம் வருவாங்க ஒரே வெர்ஷன் ஆஃப் ஆல். இப்போ நான் கேட்ட கேள்வி எனக்கு ஒரு 3 பேர் கேட்டிருக்காங்க. அதுதான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதே என்னன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைம் ட்ராவல் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி. இதில் டைம் கேட்டுக்கண்ணா, இதில் டைம் லூப்புங்கிறது வந்து அது தனி. இப்போ டைம் ட்ராவல்லே வந்து நம்ம ஒன்று சொன்னோம், அதுலேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. டைம் லூப்புங்கிறது தனி. டைம் லூப் எந்த மாதிரி டைம்னா, ஃபேமஸ் எக்ஸாம்பிள் மாடர்ன் நம்ம ஊரில் கிரவுண்ட் ஆஃப் டேன்னு இங்கிலீஷில் ஒரு படம் இருக்குது. அதுவும் இதே டைம் லூப் கான்செப்ட் தான். டைம் லூப்னா என்னன்னா, நடந்த விஷயமே திரும்ப ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா திரும்ப முதல்ல ஸ்டார்ட் ஆகணும். இதுவும் வீடியோ கேம் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் தான். இதுலேயும் வந்து 2 விதமான வெர்ஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நீயே பார்க்க மாட்டேன், உன்னோட பாஸ்ட் வெர்ஷனையோ ஃபியூச்சர் வெர்ஷன் நீயே பார்க்க மாட்டேன். இதெல்லாம் டைம் லூப்பில் வரும். இப்போது இதுவும் இப்போ நம்ம படத்தில் இருக்குது அண்ட் டார்க் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து டைம் ட்ராவல்லையும் வராது, டைம் லூப்லேயும் வராது. இது கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் தான். ஆனால்
இவன் வந்து ஒரு மிஷினை யூஸ் பண்ணி விருப்பப்பட்டு டைம் ட்ராவல் பண்ணலை. இது வந்து டைம் அனாமலின்னு சொல்லுவாங்க. டைம் அனாமலின்னா என்னன்னா, டைம் வந்து அனாமலினா பேசிக்காக என்னன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இது பண்ணுறது. அதான் நம்ம எப்படின்னா நம்ம நினைக்க எதிர்பார்க்குற மாதிரி அது இயங்காமல் இருக்கிறது. இப்போ இந்த இன்டர்ஸ்டெல்லார்லாம் சொல்லுவாங்க ஆமா. அது நிறைய பேர் அது புரிய லேட் கிராவிடேஷனல் ஆகும். புரிஞ்சுக்க கஷ்டம். கிராவிடேஷனல் அனாமலிம்பாங்க. அந்த மாதிரி டைம் அனாமலி. ம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைம் அந்த பர்டிகுலர் இடத்துல வேலை செய்யலை. அந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருக்கு. அவன் அறியாம அந்த இடத்துல எப்படின்னா டைம் வந்து பெண்டாகி இருக்கு. இது வந்து போகணும்னா பெரிய ஸ்பெஷல் ப ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்கெல்லாம் போகணும். ஐன்ஸ்டைன் இதுக்கெல்லாம் போகணும். நம்ம சரி. வந்து இது டைம் சம்மந்தப்பட்ட ஒரு இது கான்செப்ட். டைம் அது டைம் வந்து வேற மாதிரி இயங்குது, அவ்வளோதான். ம். அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டைம் வேலை செய்யலை. இப்போ நான் இதே சொல்கிறேன். நான் ஐன்ஸ்டைன் இதே சொல்கிறேன். ஐன்ஸ்டைனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி நம்புறாருன்னா, டைமையும் ஒரு டைமென்ஷனாக நம்புறாரு. ஓகேவா? அதான் அவர் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாரு. ஸ்பேஸ்னா என்ன? பரப்பளவு நம்மளோட இது. எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? த்ரீ டைமென்ஷன் ஸ்பேஸ் இருக்குது. ம். 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ், 3 ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ். மேலே கீழே இது சைடில் இந்த XYZ ம். சரியா? இதெல்லாம் வந்து இது அவர் டைமையும் 4வது டைமென்ஷனாக சேர்க்குறாரு அவரோட கிராவிடேஷனல் மாடலில். ஏன்னா நியூட்டனால் கம்ப்ளீட்டாக கிராவிட்டி எதனால் நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கிராவிட்டியை நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் எதனால் பூமியால் நிலவு அட்ராக்ட் ஆகுது, எதனால் சூரியனால் இத்தனை பிளானட்ஸ் அட்ராக்ட் ஆகுது, இதுக்கு நடுவில் எதுவுமே இல்லை, ஸ்பேஸு தான் இருக்குது. அப்புறம் எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்ல கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐன்ஸ்டைன் வந்து இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இதுதான் வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்ன்ற ஒரு மாடல். ஒரு பெரிய மாசு, ஒரு பெரிய வெயிட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸை சுற்றி வளைக்கும். அது எதை வளைக்குது? ஸ்பேஸ் டைம்ன்றதான் வளைக்குது. அது கர்வ் ஆகுறதுனால தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கீழே விழுகுதுன்னா அவர் ஒரு மாடல். அது ஏன் கீழே விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப இதாக. ஸோ அதில் தான் ஒரு ஸ்பேஸ் டைம்ன்ற கான்செப்ட் ஃபஸ்ட்டு வருது. ஸோ ஸ்பேஸ் டைம்னா எப்படின்னா வந்து 3 ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ் ப்ளஸ் டைம் அஸ் அ ஃபோர்த் டைமென்ஷன். ஸோ அவர் டைமுங்கிறதையும் ஒரு டைமென்ஷனாக பார்க்குறாரு. டைமுங்கிறது ஓகேவா? ஸோ அது ஃபிசிக்கல் டைமென்ஷன் கிடையாது. டைமை உன்னால் தொட முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் இல்ல அது ஜோக் இல்ல. வாட்சை தொடலாம், டைமை தொட முடியாது. புரியுதா? ஸோ அது அது வந்து ஃபிசிக்கல் டைமென்ஷன் கிடையாது. நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு டைமென்ஷனாக அவர் பார்க்குறாரு. இப்போ நீ ரிலேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும், இப்போ நீ ரெஸ்ட்டில் இருக்கியா இல்லை மூவ் ஆகிட்டு இருக்கியா? ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கு டிஃபரன்ஸ் ஒன்று. ரெஸ்ட்னா ஒரு இடத்துல இருக்கிறது, மோஷன்னா மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீ ரெஸ்ட்டில் இருக்கியா, மூவ் ஆகிட்டு இருக்கியா? ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஆனால் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லுவாருன்னா, இது நியூட்டன் ஒத்துக்குவார், ஆமாம் நீ ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஆனால் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லுவாருன்னா, கிடையாது, நீ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் நீ ரெஸ்ட்டில் இருக்க, ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் யூ ஆர் மூவிங் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் சொல்லுவார். டைமை பொறுத்த வரைக்கும் நீ மூவ் ஆகிட்டு தான் இருக்க. ஏன்னா டைம் உனக்கு ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கு. நீ சும்மா உட்காரலாம், ஆனால் டைமை பொறுத்த வரைக்கும் நீ முன்னாடி மூவ் ஆகிட்டு இருக்க. ஸோ ஐன்ஸ்டைனை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சருங்கிறது ஏற்கனவே நடந்துருச்சு, நம்ம எல்லாம் ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மாடல் அவர். ஸோ அதனால் ஸோ இது வந்து நான் வேற கதைக்கும் இதுக்கும் வந்து நம்ம கதையோட ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ அந்த கதையில் உள்ள என்ன சொல்கிறது, இனி நோலன்மை பண்ண வச்சிங்களா? அந்த காடு இருக்குல்ல, அந்த காட்டில் வந்து டைம் எப்படி இயங்குதுன்னா ஸ்பேஸோட ரோலை டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஸ்பேஸ்னால் என்னன்னு சொன்னீங்களே, ஸ்பேஸ்னால் நம்ம நடக்க முடியும், அசைய முடியும், 3 டைமென்ஷன் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இந்த 3 டைமென்ஷன் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். டைம்ன்ற டைமென்ஷனை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, அது ஃபார்வர்டில் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்து ஸ்பேஸோட ரோலை டைம் ஸ்வாப் பண்ணிக்கிச்சு, எடுத்துக்கிச்சு. அதனால தான் நடந்து போகிறான், ஆனால் பாஸ்ட்டுக்கு போகிறான். ஏதோ ஒரு இடத்துல தடுக்கி விழுந்தான், பாஸ்ட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிறது தான். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதான் கான்செப்ட், இதுதான். இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணால் கதையை நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அது ஒன்று. இன்னொன்று நிறைய பேர் கேட்டாங்க, என்கிட்ட கேட்டது வந்து ஒரு 2 பேர் கேட்டது, எக்ஸாக்டாக கேட்டாங்க, இப்படி அந்த மாதிரி வேறு டைமில் எனக்கு போகிறான்ற மாதிரியான கதைங்கும்போது அவன் விழுகும்போது ஏதாவது ஒரு போர்ட்டலுக்குள்ளே போய் விழுகிற மாதிரி பண்ணியிருக்கலாமே, உங்களால் அது பண்ணியிருந்தே பெட்டராக இருந்திருக்கும், பெரிய பட்ஜெட்டை வச்சு பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்குன்னு சொன்னாங்க. இது உண்மையிலே பெரிய பட்ஜெட்டை வச்சு பண்ணியிருந்தா கரெக்டாக பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் ஒன்று. ஆனால் நான் ஒன்று ரொம்ப தெளிவாக ஒன்று நம்புகிறேன். நம்மகிட்ட 1 கோடி ரூபா இருந்தாலும், 100 கோடி ரூபாயே இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியாததை, நமக்கு பண்ண வராததை நம்மளால் பண்ண முடியாது ஒன்று. அண்ட் அட் த சேம் டைம் இதே அது இங்கே சொன்னான்,
எடிட் பண்ணும்போது இன்கேஸ் போர்ட்டல் பண்ணுவோம் யாருன்னா இன்கேஸ் ஒர்க் பண்ணியே வச்சேன் போர்ட்டல். ம் எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் என் போர்ட்டல் யூஸ் பண்ணுமா வேணாமான்னு எனக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா, இது நம்ம இல்லாட்டி நான் வேணா ஸ்க்ரீன்ஷாட் வேணா போடுறேன் போர்ட்டல் ஒர்க் அவன் நீ எடுத்து நடுவில் இந்த கேப்பில் சொல்லிட்டு போகிறேன். நான் போர்ட்டல் ஒர்க் பண்ணி வச்சேன். விழுகும்போது ஒரு போர்ட்டலுக்குள்ளே விழுகிற மாதிரி கிளிச்சாக வர மாதிரி பண்ணான், எனக்கு பண்ணி காமிச்சான். அதோட ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக முடிக்கல. ஆனால் எனக்கு வந்து அது யூஸ் பண்ணுமான்ற டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா கதையோட இது என்ன, டார்க்கில் வந்து அப்படி போர்ட்டல்லாம் காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிற வெப் சீரிஸில் நடந்து போவானுங்க இந்த சைடு ஒரு குகைக்குள்ளே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாய் வந்து அந்த குகைக்குள்ளே அங்கிட்டு இருந்து வந்துடும். அந்த நாயை வந்து ஹீரோயின் தொலைச்சிருவா. ஒரு ஹீரோயின் கிடையாது, ஒரு மெயின் கேரக்டர் தொலைச்சிருவா. சின்ன பொண்ணு அவள் ஒரு 10 வயசு இருக்கும், தொலைச்சிருவா. குகைக்குள்ளே போய் அவள் தேடுவா, அந்த நாயே இருக்காது. அப்புறம் அவளோட ஒரு 30-35 வயசுல அவள் வந்து அந்த ஒரு இதாகிடுவா, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு இதாகிடுவா, மேனேஜர் ஆகிடுவா. அவள் அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் 35 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச நாய் புகையில வந்து நின்று அவளை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த நாய் வந்து இப்போ பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு ஓடி வந்துடும் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து போர்ட்டல்ன்ற கணக்கே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்பேஸோட ரோல டைம் எடுத்துக்கிச்சு. எப்படி ரோட்டில் இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு நடந்து போகிற, இது ஸ்பேஸ், இது வந்து ஸ்பேஸ் மூலியமாக நடந்து போகிற, ஸ்பேஸை யூஸ் பண்ணி. அதே மாதிரி டைம் மூலியமாக நடந்து போனால் எப்படி இருக்கும் பாஸ்ட்டுக்கு. இதுதான் அதோட எக்ஸைட்மெண்ட்டு. நீ போர்ட்டலுக்குள்ளே விழுகிறான்றது வந்து அதே மாதிரி அது கரெக்டாக பொருந்தாது. சொல்கிறதான் கரெக்டாக. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேருக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். அது திரும்ப திரும்ப பார்த்தா புரிய மச்சான். எல்லாமே புரியணுன்ற அவசியமும் கிடையாது மச்சான். மழை பெய்யுது, கரெக்டாக நம்ம வீடியோ போடுறோன்றனால மழை பெய்யுது. நல்லதுதான். அடுத்த கேள்வி என்னன்னா, நீ எல்லா கேள்விக்கும் பதில் நீ இதுலேயே சொல்லிட்ட, நான் சொல்லிதான் ஆகணும். எனக்கு அதே மாதிரி போர்ட்டல் காமிச்சிருந்தா எனக்கு என்னன்னா, ஒரு ஆடியன்ஸை வந்து கடைசி வரைக்கும் கதையில் பிடிச்சி வச்சுருக்கணும். அப்போ வந்து எனக்கு அவங்க வர்ற ட்விஸ்ட்டு, வரப்போகிற ட்விஸ்ட்டு அவங்களுக்கு புதுசாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கரெக்டாக அவங்க நான் முன்னாடி கெஸ் பண்ணிட்டேன் பாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி யாரும் சொல்லலை. அதனால் அவங்க அப்பயே அவன் போர்ட்டல் விழுகிற மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க. போர்ட்டல் வெளியே அவன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டான், அப்போ மேபி இது வேறு டைம் போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு அப்படின்றத அவங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்லும்போது விழுந்து எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகிறான், போய் பார்த்தா அவனோட பாஸ்ட் வெர்ஷன் பார்க்குறான். இதான ஷாக்கிங்காக இருக்குது. போர்ட்டலில் விழுந்தான்றத விட சும்மா சாதாரணமாக விழுந்து எந்திரிச்சு போனாங்க, பார்த்தா பாஸ்ட் வெர்ஷன் அங்கே இருக்குங்க அப்படிங்கும்போது ஒரு ஷாக்கு. அதுதான் ட்ரை பண்ணுது. நீ வேறு எதுவும் அவங்க எதுவும் டவுட் வச்சுருந்தேன்? எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டேன்னா. இல்லை ஆக்சுவலாக அவங்க இன்னும் நிறைய கேள்வி கேட்டுருக்கலாம், இன்னும் அட்வான்ஸாக கேட்டுருக்கலாம். நான் எனக்கு என்னென்னா அதுக்கும் அதுக்கு ஓப்பனாக பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் படம் எதுக்கு பார்த்த பாருங்க. நான் இப்போ சொன்னது இந்த கான்செப்ட் என்னன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி, தவிர படத்துல உள்ள இருக்க டீட்டெயிலாம் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. அது எப்பயும் பண்ண மாட்டேன். எனக்கு இது பண்ற கான்செப்ட் என்னன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க இதை புரிஞ்சு இன்னும் தெளிவா புரியும். அதையும் பாருங்க, இதையும் பாருங்க, புரியும். படத்தை பாருங்க. இது மோர் என்ன சொல்றது, சைஃபை அப்ரோச்சையும் தாண்டி இது ஒரு மாதிரி பிலாசபிக்கல் அப்ரோச் தான். அதையும் நான் புரிஞ்சுட்டு படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் இதாக இருக்கும். இது வந்து சயின்ஸு இது இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போகுதுன்றதுலாம் ஓகே, அதுதான் பேஸு, மெயின் அடித்தளம். ஆனால் மெயினாக இருக்குது என்னென்னா ஃபிலாசபியாக அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க விஷயந்தான். அதுதான் நான் வந்து இது ட்ரீட் பண்ண விதம் வந்து ஃபிலாசபிக்கல் ஜோன். நான் அகெயின் சொன்ன மாதிரி பெரிய இன்ஸ்பிரேஷன் டார்க் தான். நான் பார்த்த வெப்சீரிஸ்லேயே வந்து பெஸ்ட் வெப்சீரிஸ் டார்க் தான். மற்ற வெப்சீரிஸ் வந்து சொல்லி கோச்சிக்காதீங்களா, தயவு செஞ்சு அதுக்காக கமெண்ட்டில் திட்டாதீங்க. வெப்சீரிஸாக வந்து எனக்கு வந்து நான் வந்து இதையும் சொல்லிடுறேன், நான் நிறைய வெப்சீரிஸ் பார்க்குற ஆள் கிடையாது. நான் பார்த்த கம்மியான வெப்சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டார்க் தான். டார்க் தான் பெஸ்ட்டு நான் பார்த்தது. ஸோ அதில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா ஃபிலாசபிக்கல் அப்ரோச்சாக அதிகமாக எடுத்துருப்பாங்க. ஃப்ரீவில் பற்றி, ஃப்ரீவில் நமக்கு இருக்கா இல்லையா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு கிளிச்சா, வேறு எவனோ ஒருத்தனோட கெட்ட கனவு தான் நம்ம வாழ்க்கையா, வேற எவனோ ஒருத்தனோட ரியாலிட்டியில் பண்ண தப்பு தான் நம்ம ரியாலிட்டின்னு நினைக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் வந்துட்டு இருக்கோம். மனுஷன் ஆசை நருட்டோ வந்து வெப்சீரிஸ்ல சேர்க்க மாட்டேன் நான், அது அனிமே வந்து அதுல இருந்து நிறைய கத்துக்கலாம். அதையும் நருட்டோ பத்தி ஒரு வீடியோ போடுறோம் நருட்டோ பாய்ஸ். அந்த அதுல செம சிஜி பண்ணி நீங்க நருட்டோல என்னென்ன இருக்கோ அதோட அதிகமா டிராகன் பால்ஸ்ல இருக்கு. அதுல இருந்து நிறைய கத்துக்கலாம். நருட்டோ பத்தி ஒரு வீடியோ போடுறோம் நருட்டோ பாய்ஸ். எங்க அண்ணன் இட்டாச்சி, நான் எங்க அண்ணன் இட்டாச்சிதா. ஆக்சுவலாக அது கொஸ்டின் செக்ஷனாகவே இல்லை, அது ஆக்சுவலாக அது நிறையா எல்லாமே சொல்லிட்டாப்ல, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ பாய். பை பை. டிங். அப்பப்போ ஏதாவது
சில என்ன சொல்கிறது மூடு ஸ்விங் ஆகி நான் அந்த வீடியோவை வந்து போடாமையே கூட விடலாம், இல்லாட்டி போட்டுட்டு டெலீட் பண்ணலாம், போட்டுட்டு ப்ரைவேட்டில் போடலாம். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. டக்குன்னு வந்து அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னைக்கு சாயங்காலமே ஷேர் பண்ணுவோம்.